நேற்று ஒரு வேலை விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். எப்போ போனாலும் போலீஸ் ஸ்டேஷனில் மரியாதை சரியாக கிடைக்காது. ஏன்னா அப்போது வயசில் சின்னவனாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் வந்து உங்களுக்கே தெரியும். நீங்கள் போயிருந்தீங்களா தெரியும். ஸோ நேற்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக நான் ஒரு பர்சனல் விஷயமா நான் அங்கே போகிறேன். அங்கே போனோன்னே அவங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா, ஒரு காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லி பல வருஷமாக கேள்விப்பட்டிருக்கேன். பட் முதல் வாட்டி வந்து நான் அன்றைக்கி ஃபீல் பண்ணேன். அவர் ஃபோனில் இருந்தார். ஸோ கம்ப்ளைண்ட் எடுக்கிற ஆள். ஸோ அவர் என்ன பண்ணார், ஃபோனில் இருக்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு ரொம்ப பேஷண்ட்டாக சொன்னார். அதுக்கப்புறம் நான் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காருங்க அப்படின்னாங்க. உட்காந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி லிசன் பண்ணி அந்த பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், எந்தெந்த கேஸில் போடலாம்னு சொல்லி எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரி எனக்கு ஒரு வாட்டி கூட நடந்ததில்லை. இதாட்ட நான் ஒரு 10 வருஷமாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வருவேன். ஏன்னா ஒரு பண விஷயத்தில் நான் அப்பப்போ போயிட்டு வரதா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 10 lakhs வந்து நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அந்த விஷயமா நான் அப்பப்போ போயிட்டு வந்திருக்கேன். பட் அப்போ கொடுக்குற எக்ஸ்பர்ட்டோட இப்போ வந்து பல 100 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ்பர்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். பட் இப்போ எக்ஸ்பர்ட் இருக்குது. என்னடா திடீர்னு இப்படி இப்படி பண்ணுறாங்க, என்ன ஆச்சுன்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்தேன். அப்போ தான் புரிய வந்துச்சு என்னன்னா, இப்போ ஆட்சி செய்கிறது யார்? ஆக்சுவலி நான் ஒரு டிஎம்கேக்கு தான் நாங்கன்னா அதிகமாக ஓட்டு போட்டுருவோம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே. பட் டிவிகேக்கு ஓட்டு போட்டது தப்பு இல்லைன்னு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ரியலி ப்ரௌட் ஆஃப் டிவிகே கவர்மெண்ட். ப்ளீஸ் இதே மாதிரி பண்ணுங்கள். அடுத்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போங்க.